Hi friends, welcome to Sangee's Cafe. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி சோயா ஃப்ரை. வெஜிடபிள் பிரியாணிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன், 6 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அரை வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். நான் வெஜிடபிள் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனே ஒரு பட்டை, 2 இலை, கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு மராட்டி முக்கு, 5 கிராம்பு. இது எல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இந்த கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதில் 2 பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா ஃப்ளேவராக கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் சிம்மில் வச்சு ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா ஆனியன் தீஞ்சிடும், நல்லா வராது. அதனால் சிம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நான் இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா இந்த பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறேன். ஆனியன் நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் பெரிய தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை 2 எடுத்துக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ புதினாவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம புதினாவை நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினோடனே இருக்க வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மசாலாலாம் இந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆகிறதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ஒடியாத அளவுக்கு நல்லா பார்த்து மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதே மாதிரி உதிரியாக வரும். ஸோ ரைஸ் நல்லா ஃப்ரை ஆனோடனே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நான் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன், அரிசி உடையாத அளவுக்கு. அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசிலுக்கு நான் விட்டுடுறேன். ஸோ நான் பிகினர்ஸாக இருக்கேன், என்னோடய குக்கர் விசில் டைமிங் எனக்கு சரியாக தெரியல, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஸோ குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க கேஸை. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களோட ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும், உதிரியாக வந்திருக்கும். ஸோ இப்போ இது குக் ஆகிற டைமில் நான் இப்போது சோயா ஃப்ரை பண்ணிடுறேன். சோயா ஃப்ரைக்கு சோயாவை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. இது 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும், ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோடனே இப்போது ஒரு தக்காளியை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுறேன்.
இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் போடலன்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாக நான் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இப்போ சோயாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுடு தண்ணியிலேருந்து வடிகட்டி இதை எடுத்துட்டேன். இப்போ இந்த சோயாவை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து மசாலா நல்லா இறங்கும். நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா மசாலா இறங்காது. அதனால 2 பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். சோயா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரைஸ் ஒன்றோட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சோயா ஃப்ரையும் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.